இந்த வீடியோல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அந்த விஷயம் என்னன்னா, எப்படி நீங்க வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ மெனக்கெடல் எடுத்து சாப்பிடுறது, அப்புறம் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடும்போது எப்படி உங்க பாடிலாம் ரியாக்ட் பண்ணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வெல்கம் பேக் டு சரவணகல் யூடியூப் சேனல். கைஸ், நீங்கள் வந்து ஒரு ரேண்டம் டிசிப்ளின் ஃபுட் லைஃப் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அதனால் செகண்ட் ஷிஃப்ட் கிளம்பிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஆஸ் யூஷுவல் 2 எக் இருக்கும், கொஞ்சோண்டு கொண்டைக்கடலை, பப்பாயா, முள்ளங்கி சப்பாத்தி, முருங்கைக்காய் காரப்பழம் மாதிரி கொஞ்சோண்டு தொக்கு மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், அதுக்கப்புறம் வாட்டர். இதுதான் நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு வந்து தாறுமாறா தக்காளி சோறான்னு சொல்லிட்டு ஜோக் இல்லையா பயங்கரமா சாப்பிட போறோம். சாப்பிட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். டின்னர் மட்டும் கார்போஹைட்ரேட்ஸ் வச்சுப்பேன். சாப்பாடு அதுக்கேற்ற மாதிரி குழம்பு, ஏதோ ஒரு குழம்பு, பொரியல் அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரோட்டீன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து ஹை ரிச் ப்ரோட்டீனோட சேர்த்து பயங்கரமாக சாப்பிடுவோம். ஆப்வியஸாக லைட் வெயிட் டின்னர் தான். முறையே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி உடனே ஒன்று சொல்கிறேன், எப்படி சொல்கிறது, மாதம் ஆனால் ஒரு சம்பளம்னு உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களோட சோல் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி எதனாச்சும் ஒரு விஷயம் பண்ணுங்க லைஃப்பில். அது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்குற சம்பளத்துலேருந்து உங்களுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, ஏதோ எனிதிங் எதுவாக இருக்கட்டும், உங்களுக்காக ஒரு விஷயம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது அது கொடுக்குற ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைட் வந்து எதுவுமே தராது. அதான் சொல்றேன். அதான் சொல்றேன். அப்படி நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா, நேற்று வந்து ரொம்ப பசிச்சதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிரியாணி சாப்பிட்டேன். அந்த பிரியாணி ஆர்டர் போட்டு சாப்பிட்டேன். அப்படியே ஃபுல் சோல் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது எனக்கு. அப்படியே ஜம்பர் மே பம்பர். அந்த பிரியாணி எவ்ரி பைட் நான் ரசிச்சு நிற்குமா அப்படி இருந்தது. எவ்ரி பைட். ஆக்சுவலா பிரியாணினாலே சீரக சம்பா தாங்க. சீரக சம்பா பாஸ்மதி தான் வேஸ்ட். சீரக சம்பா எவ்ரி பைட் வேற லெவல், சரான டேஸ்ட். அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரேட் அதிகம் தான், 430 ரூபா கிட்ட ஆச்சு சிக்கன் பிரியாணி, அப்புறம் முட்டை கிரேவி சேர்த்து. பட் பரவாயில்ல, உங்களுக்கு எங்க பண்ணுங்க, உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபைட் கிடைச்சதுல பா, செம்ம ஃபுட்டுப்பா, சரான டேஸ்ட், எனக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. பார்க்காதே அந்த ஒரு விஷயம். உங்களுக்கு சம்பளம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்க. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி விஷயத்த பண்ணுங்க. கொஞ்சம் உங்க உடம்புக்கும் சந்தோஷம் கொடுக்கும், உங்க மனசுக்கும் சந்தோஷம் கொடுக்கும். கொஞ்சம் அந்த டிப்ரெஷன்லாம் இல்லாம கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா நல்லா இருப்பீங்க. அதுதான் ஒரு நல்ல விஷயமா இந்த வீடியோல சொல்ல வரேன். ஓகேங்களா? அரணியும் தான் இந்த ரேண்டம் டிசிப்ளின் ஃபுட் சேலஞ்சில் நம்ம ஃபுட் டிசிப்ளின்ல வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஆக்சுவலாக என் லைஃபாகவே இதை மாற்றிட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் இவ்வளோலாம் இருக்காது. மெனக்கெடல் எடுத்து லைஃபாகவே மாற்றி இதை தான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான், எங்கள் அம்மா, என் தம்பி, என் ஒய்ஃப் கூட அப்படியே மாறிட்டாங்க. அதுதான் அவங்க மட்டும் சொல்ல மாட்டாங்க, வெஜிடேரியன்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் அதை மட்டும் வச்சு நல்லபடியாக சாப்பிட்டு எல்லாம் தரமாக முடிச்சு எழுந்துருங்க காய்ஸ். மாஸ் காட்டுறோம். உண்மையிலே கொண்டக்கடலை டேஸ்ட் என்னமோ நினச்சேன், சூப்பராக இருக்குது. இந்த முள்ளங்கி சப்பாத்தி வந்து ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கோம். வேணும்னா நாலு கிச்சன் ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கோம் எங்கள் அம்மாவுக்கு. அந்த சேனல் போய் பாருங்கள். இந்த முள்ளங்கி சப்பாத்தியோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் காய்ஸ். முள்ளங்கி சப்பாத்தி, சொரக்காய் சப்பாத்தி என் சேனலில் போட்டிருப்பேன், முள்ளங்கி சப்பாத்தி எங்கள் அம்மா சேனல் போட்டிருப்பேன். சப்பாத்தி சீரீஸ் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். எஸ்ன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். உண்மையிலே பயங்கரமாக இருக்கு. தரமாக இருக்கு கைஸ். ஆரோக்கியமாக சாப்பிடுங்க,
ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, நல்லதை மட்டும் சாப்பிடுங்க, மெனக்கெடல் எடுங்க, டீ காஃபிக்கு பதிலாக பிளாக் காஃபி மாறுங்க, க்ரீன் டீ மாறுங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு பதிலாக இதுன்ற மாதிரி மாற்றி சாப்பிட்ட ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஹெல்த் இஸ் வெல்த். சொல்லிட்டு நானே சில விஷயம் ஃபாலோ பண்ண மாட்டேன் தான், ஆனால் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ்டாக இருப்பேன். ஏன்னா நேற்று கூட 1 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. முடிஞ்ச அளவு வந்தோமா, நைட் ஷிஃப்ட் ஆச்சு, செகண்ட் ஷிஃப்ட் வந்து 9:30 முடியும். ஒரு 10-10:30 வந்தோமா உடனே பத்தணும்னு பார்க்குறேன். அந்த ரொட்டீனை மறுபடியும் ஃபாலோ பண்ணுறேன், நம்பிக்கை இருக்குது. நீங்கள் தான் 24/7 ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஹெல்த்தியாக உடம்பு வச்சுக்கிட்டு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதேமாரி இந்த வீடியோவில் அந்த ஒரு நல்ல விஷயம்னா நல்ல விஷயந்தான். அந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். தயவு செஞ்சு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் சேலரி அதை போயிட்டு அதை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி இருந்தீங்கன்னா அப்சல்யூட் சினிமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதான் சொல்கிறேன், ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை காய்ஸ், பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச இடத்த கூட போங்க, எங்கேனாச்சும் கிளம்பி போங்க, இல்லை எங்கேயாச்சும் சாப்பிட போங்க, சம்பளம் வந்தோடனே பயப்படே உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற எப்படி அமௌண்ட் வர்த்தி தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும், நல்லது எதுவுமே நடக்காது. பாய், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.